அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் நாம் சபையாக உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாட்கள். கடந்த 23 நாட்களாக நம் சபையாக நாம் உபவாசத்தை ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஜெபித்திருக்கிறோம். அநேக நாட்களாக சில சத்தியங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு 7 நாட்கள் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சென்ற வாரத்தில் அஜ்மான் சபையில் மாவை கொடுத்ததான ஒரு செய்தியை கொடுக்கும்படி ஆண்டவர் கருவி தந்தார். சித்தமானால் வரக்கூடிய வாரத்தில் நம்ம ஆண்டவரை ஏவும் போது நடத்தும் போது அந்த செய்தியை நாம் பார்ப்போம். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் ஏறாய் நாம் கடந்து சொல்லுவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒப்பு கொடுத்து மறுபடியும் நாங்கள் போகிறோம். தெரிந்த ஒரு பாடலில் ஒரு சரணத்தை நாம் பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் ஏறாய் கடந்து சொல்லிருக்கிறோம். ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் என்னோடும் எங்களோடும் பேசும்படி கேட்கிறோம். உம்முடைய சமூகத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கிவிங் காட்ஸ் வே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். கிவிங் காட்ஸ் வே என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். தேவன் விரும்புகிற வண்ணமாக தேவனுக்கு எப்படி கொடுப்பது என்று பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரால் படைக்கப்பட்ட அந்த முதல் குடும்பம், அந்த முதல் குடும்பத்துல இருந்த காயினை குறித்து ஆபேலை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் முதல் வாசிப்போம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். 1ஆம் வசனத்தை அப்படி வாசித்து தருங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆதாம் 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவன் பெயர் காயின், ஒருவன் பெயர் ஆபேல் என்று பார்க்கிறோம். காயின் என்ன பண்ணுகிறார்? நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறான். ஆபேலோ ஆடுகளை மேய்க்கிறவன். 2 பேருக்கும் வித்தியாசமான ஒரு தொழில்.
வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ஆனா 2 பேருமே என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தது நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வர்றாங்க? காயின் அவனுடைய விளைச்சலில் இருந்து அவன் என்ன பண்றான், ஆண்டவருக்கு கொண்டு வருகிறான். ஆபேல் என்ன பண்ணுகிறான், அவனுடைய மந்தையில் இருந்து சிறந்த கொடுமையான மேன்மையான ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதை நான் பார்க்கிறோம். 2 பேருமே சகோதரர்கள், அண்ணன் தம்பி. ஆனா ஒருவன் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், இன்னொருவன் கொடுத்த காணிக்கையை தேவன் என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அவனுக்கு காயினுக்குள்ள ஒரு வருத்தம், ஆண்டவர் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லையே, என் தம்பியினுடைய காணிக்கை மட்டும் ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பல வரலாற்று நிறுவன ஆசிரியர்கள் பலவிதமான விளக்கங்களை இதற்கு கொடுக்கிறார்கள். ஆண்டவரோட உள்ளத்தை பார்த்தார், அவருடைய உள்ளம் காயினுடைய உள்ளம் சிறந்ததாக இல்லை, அதனால அங்கீகரிக்கல, அப்படி ஒரு வழக்கு கொடுப்பதை நான் பார்க்கிறோம். அடுத்தது ஆண்டவர் மிருக ஜீவன்களை அந்தபடி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதை காயின் கொடுக்கல, அதனால என்று சொல்லி பல வியாக்கியானங்கள் உண்டு. அதை நம்ம அதை பார்க்க போகல. ஆனால் இருவருமே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் ஒருவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்வதையும் மற்றவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காமல் இருக்கிறதும் பார்க்கிறோம். இப்ப பொதுவா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நன்றாக சம்பாதிப்பார்கள், நன்றாக வியாபாரம் செய்வார்கள், எல்லாம் நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கையில. ஆனா என்னதான் ஒரு சம்பாதித்தாலும், என்னதான் ஒரு சேமித்தாலும், என்னதான் காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில வறுமை காணப்படுவதை நான் பார்த்திருக்கேன். நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு வறுமை அல்லது ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ் இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா வருமானம் தங்காது. பொத்தல் பையில போட்டது போல அந்த வருமானம் மருத்துவ செலவுக்கு, வீண் செலவுக்கு, வட்டி கடனுக்கு, அப்படி எப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ளேயே அவங்க சம்பாதிச்செல்லாம் என்ன பண்ணிடும், எல்லாம் கையை விட்டு ஓடிடும். அவங்களுக்கு என்ன இருக்காது, கையில ஒரு சேமிப்பு என்பது ஒன்று இருக்காது. இது நான் உலக ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஆனா தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அதிலே ஒரு வழி என்னது, ஆண்டவருக்கு என்று கொடுத்தல். உதாரணத்திற்கு நம்ம விவசாய குடும்பத்துல உங்களுக்கு தெரியும், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வயல்ல அறுவடை வரும், ஒரு 10 மூட்டை நெல் வருதுன்னு சொன்னால் 10 மூட்டையும் கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு 10 மூட்டையும் சாப்பிட மாட்டாங்க, அல்லது 10 மூட்டையும் வித்துற மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மூட்டையை எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கு பேர் என்னது, விதை நெல். விதை நெல் அது எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த வருடம் இந்த விவசாயம் முடிந்த பிறகு வரக்கூடிய விவசாயத்திற்கு விதைப்பதற்காக வைக்கப்பட்ட நெல். அது என்னதான் பஞ்சம், என்னதான் பட்டினி கஷ்டம் வந்தாலும் விவசாயி எதை தொட மாட்டான், விதை நெல்லை தொட மாட்டான். ஏன் அதை தொட மாட்டான்னா, விதை நெல்லை எடுத்து சாப்பிடலாம், ஒரு மாசத்தை ஓட்டிடலாம் அல்லது ஒரு 3 மாசத்தை ஓட்டிடலாம். ஆனா அதை தொட்டா என்ன ஆகும்னா, அடுத்த வருஷம் முழுவதும் என்னது, பட்டினி தான். ஏன், இதுதான் என்ன பண்ண போகுது, அவனுக்கு விளைச்சலை கொடுக்க போகுது. அதே போல காணிக்கை என்பது என்ன என்று சொன்னா, யுவர் சீடிங். தேவ ராஜ்யத்தில் நீங்க என்ன பண்றீங்க, பிளான்டிங் a seed. ஆண்டவருடைய சம்பத்தை விதைக்கிறீங்க. விதைக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, நீங்க கட்ட ஆலயத்துல நான் இருக்க மாட்டேன், எல்லாமே கர்த்தருடையது. ஆனா தேவன் என்ன வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். கொடுப்பதன் மூலம் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அது கிரேட் சீக்ரெட். கிவிங் இஸ் a great secret. ஆக்சுவலா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 98ல நான் இங்க தேசத்துக்கு வரும்போது மாரநாத திருச்சபையில இருந்துதான் ஆண்டவர் என்னை ஊழியத்துல பயிற்றுவித்து அவரோட இந்த பாஸ்டர் ட்ரெயின் பண்ணப்பட்டு நான் வந்தேன். அப்ப மாரநாத திருச்சபையினுடைய பாஸ்டர் ஹென்றி ஜோசப்புடைய 2வது மகன் ஃபின்னி ஜோசப் அலெக்ஸ் ஜோசப் துபாய்க்கு வர்றாரு. எங்கேயோ போயிட்டு வரும்போது வர்றாரு, ஒரு இங்கிலீஷ் பேசுறாரு. நான் போய் அவரை மீட் பண்ணி அவருக்கு ஒரு டின்னர் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுத்துட்டு ஐம் கிவிங் சம் ஆஃபரிங், அவருக்கு பிளஸ் பண்றதுன்னு அவருக்கு கொடுத்துட்டு நான் அதை மறந்துட்டேன். உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, என்னுடைய பாஸ்டருக்கு கால் பண்ணி, என் பாஸ்டர் அன்பையா, சபை விசுவாசியை பார்த்தேன், நீ நல்லா அவனை வளர்த்துருக்கப்பா, ஊழியக்காரனை எப்படி கனம் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்.
செய்திருக்கேன் நான் உங்களுக்கு அதை விளக்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக அதாவது இது இடையில வரக்கூடிய சப்ஜெக்ட் தான், பட் இருந்தாலும் ஆண்டோட ஞாபகப்படுத்துறப்ப இந்த ஆண்டோட நடத்துறதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஊழியர்ல இப்போ கனம் பண்ண தெரியணும். நீங்கள் ஊருக்கு போறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வர்றாரு, ஜெபிக்க வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும், ப்ளஸ் பண்ண தெரியணும். அது ஏன்னா சொல்லிக் கொடுக்கறதில்ல, சபையில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதை சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு ஊழியக்காரர் நீங்கள் பார்க்க போறீங்க, இவர் கெட்டிங்க அப்பாயின்மெண்ட், ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நான் ஜெபிக்க வரணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ மஸ்ட் டேக் சம் ஆஃபரிங் டு ஹிம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். 8ஆம் வசனம். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்க என்னன்னா, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சவுல் அவருடைய தகப்பனுடைய கழுதை காணாம போயிடுச்சு. கழுதையை தேடி இவங்க என்ன பண்றாங்க, ஊர் விட்டு ஊர் போய் நாடு விட்டு நாடு போற மாதிரி போறாங்க. கழுதை எங்கெல்லாம் சுத்தி போய் போறாங்க போல, எங்கெங்கயோ கொண்டு போயிடுச்சு. ஏன் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியை சவுல் சந்திக்கணும், அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான். அதுக்கு ஆண்டு என்ன பண்றாரு, கழுதையை விரட்டி விட்டு கழுதையை தேடி போறாங்க. இப்ப கழுதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல பாருங்க. அவர் சூப் என்னும் நாட்டுக்கு வந்த போது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மடியில் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், நாம் ஒருவேளை அவர் நம்ம போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு என்ன பண்ணுவாரு, தெரிவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய கைகளை கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே, தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே. ஒருவேளை வெளிப்படையான ஒரு டீச்சிங் கிடையாது இதை பொறுத்து. வேதத்துல சவுலுக்கு முன்னாடி, இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி ஊழியக்காரனை நீ காணிக்கை கொண்டு போய் பார்க்கணுங்கிற டீச்சிங் கிடையாது. பட் ஆனால் அவருக்குள்ள என்ன இருக்கு, ஒரு உணர்வு, ஒரு தேவ மனுஷனை பார்த்தா வெறுங்கையோட என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தது. ஒன்று வேலைக்காரன் என்ன பண்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட இருக்கு, நம்ம அதை அவருக்கு கொடுப்போம். அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு கட்டுடைய ஊழியக்காரனுக்கு நீங்க கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அவர் மேல உள்ள அபிஷேகத்தை நம்ம கனப்படுத்துறோம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம அவருக்கு கொடுக்கல, கொடுக்கும்போது நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, நம்ம பொதுவா மனுஷருக்கு கொடுக்கறத நம்ம நினைக்கவே கூடாது. இந்த ஊழியக்காரனுக்கு கொடுங்க இல்ல, நீங்கள் கொடுப்பது ஆண்டவருக்கு என்று, ஆண்டவருக்கு என்று கொடுக்குறீங்க. அவர் மேல உள்ள அபிஷேகத்தை கனப்படுத்து. வேதத்துல பார்க்கிறோம், தீர்க்கதரிசி என்கிற ஒரு நாமத்தை நிமித்தம், ஊழியக்காரங்கிற ஒரு நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. எந்த நாமத்தினால ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நாமத்திற்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு போதக அபிஷேகம் பெற்றவர், இந்த அபிஷேகத்தை நான் மதிக்கிறேன், அங்கீகரிக்கிறேன், இது கனப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு ஊழியர் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அபிஷேகத்துக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்கும். இவர் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை உடையவர், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுக்கு கனப்படுத்துகிறேன் என்று சொல்லும்போது அதற்கு ஏற்ற பலனை கற்றுக் கொடுக்கிறார். மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இப்ப இந்த காரியங்களுக்கு கொடுத்து பார்க்கும்போது வேதத்துல ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இங்க ஆபிரகாம் ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை பண்ணிவிட்டு வருகிறார். அந்த யுத்தத்தை பண்ணிவிட்டு சகல பொருட்களையும் ஆபிரகாம் என்ன பண்ணி கொண்டு வருகிறார், திருப்பி கொண்டு வருகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து
அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென். இப்ப பார்க்கிறோம், ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஒரு யுத்தம் பண்ணிட்டு வர்றாரு. யுத்தத்துல வெற்றி பெற்று வருகிறார். வெற்றி பெற்று வரும்போது யார் வர்றா? இப்ப உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த இவன் இஸ் a priest as well as a king. நல்லா கவனிங்க, ஆசாரிய ஊழியமும் பண்றாரு. அப்புறம் என்னவா இருக்கிறாரு? சாலோமின் ராஜாவா இருக்கிறாரு. அவர் மெல்கிசேதேக்கு அப்பமும் ராட்சசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் என்று சொல்லும்போது 10:1 என்று நான் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு இந்த டீச்சிங் யார் கொடுத்தா அப்படின்னு தெரியாது. பட் ஆனா he inspired from the Lord. ஏன்னா இவர்தான் ஃபர்ஸ்ட் முதல்ல யார் பின்பற்றி வருகிறார்? இப்ப ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டோட சத்தத்தை கேட்டு நீ புறப்பட்டு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி வர, அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் அப்படிங்கிறது போல முதல்ல வர்றது யார் தான் வர்றா? ஆதாம் ஏவெல்லாம் அவங்களாம் இருந்தாலும், அதுக்கு பிறகு தலைமுறைகள் இருந்தாலும், ஏனோக்கு இருந்தாலும், நோவா இருந்தாலும், யார் கூட தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார்? நோவா கூட பண்ணது போல ஆபிரகாம் தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம் இடத்துல தேவன் தனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் இருந்து தசம பாகம் கொடுப்பதை பார்க்கிறோம். இதை எபிரேய புத்தகத்தில் வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர்களின் நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம். அந்த எபிரேய ஆக்கியவன் எந்த அளவுக்கு அதை கவனித்து அதை எழுதியிருக்கிறார் அல்லது அவருடைய அவங்க டீச்சிங்ல அது வருதுன்னு பாருங்க. எபிரேயர் 7ல அன்பியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் இல்ல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும், அப்படியே கரெக்டா அந்த பழைய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்ட வார்த்தை ரிஃப்ளெக்ட் ஆகுது. ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. சரி, மெல்கிசேதேக்கு யாரு? தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களையும் துவக்கமும் தெரியாது, இவனுடைய மரணமும் முடிவும் உடையவரானவன், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியராக நிலைத்திருக்கிறான். இங்க எதை கம்பேர் பண்றாரு எபிரேய ஆக்கியோன்? இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியராக இருக்கிறார், மெல்கிசேதேக்கு எப்படி பிரதான ஆசாரியராக இருந்தார். நல்லா கவனிங்க. மெல்கிசேதேக்குடைய ஆரம்பம் தெரியாது, முடிவு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்றாரு? அவர் மாதிரியே இவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் யார் ஆசாரியனா இருந்தாவா? மெல்கிசேதேக்கு. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாரு. கோத்திரத்தலைவனாய் ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்கள் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தார். லேவியின் புத்திரர்கள் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அருளிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்கள் கையில் தியாக பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகி இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். அன்றியும் சிறியவன் பெரியவனாலே ஆஸ்வதிக்கப்படுவான், அதில் சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அருகில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்குள்ள யார் இருக்கிறார்? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தான் பார்க்கிறோம். ஆபிரகாம் யாரும் இல்ல, வெளியில் வரல. ஈசாக்கு வெளியில வரல. ஈசாக்கு எங்க இருக்கிறார்? வேதம் சொல்லுது ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். அப்படின்னா இன்டைரக்டா சொல்றாங்க. அடுத்தது அவனுக்குள்ள யார் இருக்கிறா? ஈசாக்குள்ள யார் இருக்கிறா? யாக்கோபு. அவனுக்குள்ள யார் இருக்கிறா? 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் யாரு? லேவி கோத்திரம். அந்த கோத்திரம் தான் ஊழியம் செய்ய போகுது. அந்த கோத்திரத்துல உள்ளவங்க தான் ஊழியம் செய்கிற நாட்களில் என்னத்தை வாங்க போறாங்க? ஆனா அவங்க எங்க தான் இருக்காங்க? ஆபிரகாமுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்களா, ஆபிரகாம் கொடுத்ததுன்னு சொல்லாம
அவர்களுக்குள்ளாக இருந்த லேவியும் கொடுத்தான், வாங்குகிற அவனும் கொடுத்தான் என்று சொல்ல பார்க்கிறோம். நல்லா என்ன வெளிப்பாடு பாருங்க, எவ்வளவு அந்த ரெவலேஷனை பாருங்க என்ன வருதுன்னு சொல்லி. கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இவங்க ஊழியம் செய்யறவங்க இவங்க தான் வாங்கணும், ஆனா இவங்க கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். பொதுவா ஊழியர்கள் சபைக்கு சொல்லுவாங்க, விசுவாசிகளுக்கு நம்ம ஆனர் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுங்க சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா ஊழியம் செய்கிற நானும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைப்பாரு. பாஸ்டர்ஸ் மீட்டிங் தான் அவங்க வருவாங்க, சர்ச் மீட்டிங்லாம் கிடையாது. நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் தான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரிசீவ் பண்ணணும், நான் தான் போய் அவங்களை அனுப்பணும், எல்லாம் பண்ணணும். ஆனா வந்த ஒவ்வொரு ஊழியக்காரையும் அவர் பிளஸ் பண்ணி அனுப்புவார். ஐ லேர்ன் தி லெசன் ஃப்ரம் யூ. எல்லாமே அதுக்கு தான். சர்ச்சுக்கு ஒரு பிரசங்கம் கூப்பிடல, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு ஒரு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. மாறனாத பாஸ்டர்களுக்கு ஒரு 10 பேர், அந்த 10 பேரையும் அவர் பிளஸ் பண்ணி அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்கிற நாமும் காணிக்கை கொடுக்க வேண்டும், நாமும் தசம கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், என்னுடைய தசம பாகத்தை என்னுடைய உதவி போதர் கையில கொடுத்து அவர் ஜெபிப்பார். அப்புறம் தான் அதை காணிக்கை போகும். ஏன் சில பேர் சொல்லுவாங்க நான் ஜெபிச்சிக்க மாட்டேன். இல்லை, ஊழியர் கையில கொடுத்து நீங்க ஜெபிக்கணும். எனக்கு நீங்க சபையில் தசமம் கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க கவர்ல போடக்கூடாது, அப்படி பையில போட்டக்கூடாது. உங்க ஊழியக்கார்ட்ட கொண்டு வந்து கொடுத்து அதை நீங்க ஜெபிச்சு அதுக்கப்புறம் அது காணிக்கை பிடிக்க போகும். அல்லேலூயா. அதை அவர் வாங்கி பிளஸ் பண்ணி ஜெபிக்கும் போது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க செய்யணும். நிறைய பேர் வந்து என்னன்னா நான் கொடுக்கறது அப்படி அல்ல, நான் கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாது, அது வேற, அது சொல்லப்பட்ட விதம் வேற. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு சொல்லப்படுறது கிடையாது. ஆனா கொடுக்கிற முறை என்னன்னா நீங்க கொடுக்கணும். அதே போல நானும் என்னுடைய சபையில ஒரு முன்மாதிரி வைத்திருக்கிறேன், அது ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்ப நாட்கள் நினைத்து நான் ஊழியம் செய்யறேன், நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது உண்டு. நான் டிராவல் பண்றேன், என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் என்ன பண்றேன், ஐ எம் ஸ்பெண்டிங், ஐ எம் டிராவலிங், ஹோட்டல் புக் பண்றேன், டிக்கெட் புக் பண்றேன், கொடுக்குறேன், அப்படிலாம் சொல்லி நியாயப்படுத்துறது உண்டு. ஆனா என் வாழ்க்கையில என்னதான் நான் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணத்தை பார்க்க முடியல, என்னால ஒரு ஆசீர்வாதத்தினால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கர்த்தர் இந்த வெளிப்பாட்டுகளுக்கு கொடுத்த உடனே ஒபே, நானும் கீழ்ப்படுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுங்க போது கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒபே பண்றோம். ஆண்டவருக்கு என்ன பண்றோம், கிவிங் இஸ் எ கமாண்ட்மென்ட். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். when you give God will. அப்பதான் நம்ம வந்து தாங்க ஆண்டவரே என்ன ஆண்டவர் கொடுப்பா அப்படிம்பார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் ஆண்டவருடைய நியமம். நாங்க சொல்றது போல இட்ஸ் a seed. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம். திருப்பி வாங்க இன்னொரு அதிகாரத்துக்கு வருவோம். நம்ம யாத்திரை ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு வருவோம். ஆதியாகமத்தின் புத்தகத்துல 28ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 28ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் முதல். யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது பரலோகத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். அல்லேலூயா. தேவன் அந்த பொருத்தனை கேட்டார். கோலும் தடியுமாக போன யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களோடு என்ன பண்ண வர்றாரு, கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை தான் பண்றான். அவன் கையில ஒண்ணுமே இல்லை. இனிமேதான் அவன் மாமா வீட்டுக்கு போகணும், இனிமேதான் வேலைக்கு சேரணும், இனிமேதான் சம்பாதிக்கணும், இனிமேதான் திருமணம் ஆக போகுது, அதெல்லாம் அப்புறம். ஆனா ஆண்டவர்கிட்ட அவன் என்ன பண்ணா, பொருத்தனை செய்யறான். நிறைய பேர் வேலை கிடைக்கும் போது ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. நீங்க பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ஆண்டவரே
எனக்கு நீ வேலை கொடுத்தால் வாங்குகிற முதல் சம்பளத்தை நான் முழுவதுமாக உங்களுக்கு யார் பண்ணிங்கன்னு தெரியல, பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் சம்பளத்தை என்ன பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுக்கு கொடுப்பேன். அது மாதிரி பண்ணவங்க உண்டு, அது மாதிரி கொடுத்தவங்க உண்டு. ஏன்னா they want to honor God. ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை ஹானர் பண்ணி செய்யறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அப்படியே மல்கியா புத்தகத்துக்கு வருவோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10, 12, 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் 12ஆம் வசனம். என் ஆர்டர் எப்படி கேட்கிறார் பாருங்க. பஸ் எதுல அப்படியே வாசிக்க போனா 6ல இருந்து வாசிங்க. 6ல இருந்து நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரர்களாகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளையை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு நான் திரும்பவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்றேன், நீங்க திரும்ப மாட்டீங்க. உடனே ஜனங்கள் கேட்கிறாங்க, எந்த விஷயத்துல ஆண்டவரே நாங்க மனம் திரும்பணும்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிரே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாருமே என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை ஏமாத்துனீங்க, நீங்க என்ன சீட் பண்ணீங்க அப்படிங்கிறாரு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களின் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு உபவாசத்துக்கு போகும்போது பிசாசு அவர் சோதிக்க நினைக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக ஆண்டு சொல்றாரு. ஆனா ஆண்டவரே என்ன சொல்றாரு, பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என்ன நீ என்ன பண்ணு, டெஸ்ட் பண்ணு. இந்த விஷயத்துல நீ கொடுத்து பாருப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன் இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுங்கிறாரு. ஆண்டவரே என்ன பண்றாரு, he is giving a permission you to testing. ஓபன் சேலஞ்ச் பண்றாரு, எனக்கு கொடுத்து நீ சோதிச்சு பாரு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாரா ஆண்டவர், எப்படி பிளஸ் பண்றாரு? 11ஆம் வசனம் பாருங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிற உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வழியிலுள்ள திராட்சை செடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காதனால என்ன பண்றாங்க, கொடுக்காம விவசாயம் பண்றாங்க, விவசாயம் அழிக்கப்படுகிறது. வயல்வெளியில தானியம் இல்ல, பூச்சி வந்து அரிக்கிறது, திராட்சை பழம் இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கும் போது உன் விளைச்சலை கெடுக்கிற, உன் தானியத்தை அழிக்கிற, உனக்கு திராட்சை ரசம் இல்லாம பண்ணக்கூடிய எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், நான் தண்டனை பண்ணுவேன், அதை நான் கண்டிப்பேன். அது உன்னை என்ன பண்ணாது, உன் வாழ்க்கையில, உன் விளைச்சலில், உன் விவசாயத்துல உன்னை வருமானத்தை அழிக்காது, தொடாது. நான் அதை என்ன பண்ணுவேன், கண்டிப்பேங்கிற. நான் சொன்னது போல ஆண்டவருக்கு கொடுக்காம இருக்கும்போது என்ன நடக்கும், வீண் செலவுகள் வரும், விரயமான செலவுகள் வரும், தேவையற்ற மருத்துவ செலவு வரும். நீங்க கவனிச்சு பாருங்க, சில பேர் டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்பாங்க, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட், அப்படியே மளிகை கடை ஜாமான் வாங்குற மாதிரி சில பேர் டாக்டர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க உண்டு. யூ கேன் டெஸ்ட். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நான் கண்டிப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். பொதுவாக விசுவாசிகளுக்குள்ள, இந்த நாட்களில் இருக்கிறவங்களுக்குள்ள, இன்னும் சில ஊழியர்களுக்குள்ள இருக்கிற யூடியூப்ல போய் சில பிரசங்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இன்னும் அந்த பிரதர் அண்ட் சர்ச், அதாவது சாக் போன நினைக்கக்கூடிய ஊழியக்காரர், அவங்க சபையில காணிக்கை எடுப்பதில்லை, காணிக்கை போட்டு வைப்பதில்லை. ஆனா அப்படி செய்யும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதை நாம் தடுக்கிறோம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஊழியத்துக்கு போவேன் பாஸ்டர், நான் வந்து காணிக்கை கொடுத்தா வாங்க மாட்டேன், அவருக்கு ஒரு பெருமை. நான் சொன்னேன், நோ, யூ ஆர் டூயிங் ராங். அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க அதை வாங்கி பிளஸ் பண்ணி திருப்பி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா டோன்ட் நெக்லெக்ட், டோன்ட் ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. ஏன் நீங்க பண்ணும்போது என்ன நடக்குது, நீங்க ரெஃப்யூஸ் பண்றீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வாய்க்கான ஒரு வழியை வைக்கிறத நீங்க என்ன பண்றீங்க, தடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நோ, சரிங்க. சிலருக்கு அப்படிப்பட்ட பொழுது நான் வந்து யார்ட்டையும் வாங்க மாட்டேன், நோ, அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, நீங்க வாங்குறது அவரை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது, நீங்க வாங்குறீங்க, அதை மறந்துட வேண்டாம். அல்லேலூயா, அப்படிதான் வாங்குறோம். அதனால இது இப்படிப்பட்ட காரியம். இப்போ யூடியூப்ல நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்கு, ஆனா இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பழைய ஏற்பாடுல மட்டும்தான் இது சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடுல உண்டா அப்படின்னு பார்த்தா எஸ், ஆண்டவர் கரெக்டா சொல்லிக்கிறாரு. நீங்க வாசிப்போம், நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் மார்க் 12:40, மார்க் 12 எடுத்துக்கொள்ளுங்க, 41 வாசிக்கும். மார்க் 12 chapter 41 to 42.
அதுக்கு முன்னாடி லூக்கா 11:41 வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. லூக்கா 11:42. உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை போடுங்கள். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாக கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதீர்கள். எப்படி சொல்ல பார்த்தீங்களா? இவைகளையும் செய்யணும், அதையும் விடக்கூடாது. மத்தேயு 23:23. மாயக்காரனாகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவைகளையும் விடாதிருக்க. நானும் சொல்லல இல்ல, இதையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த வழியை வைத்திருக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்பட்ட உடனே விசுவாசம் செய்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா, அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நல்லா கவனிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். 10ல் 1 வைக்கல, என்னத்தை வச்சாங்க? முழுசுமே வச்சுட்டாங்க. அவர்களுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல வித்தியா கொடுக்கப்பட்டு சொல்றது 10ல் 1. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாமே கர்த்தருக்கு உரியதுதான். இப்ப நான் வந்து நினைக்க மாட்டேன் அந்த 10ல் 1 தான். நோ, எல்லாமே கர்த்தருக்கு உரியது. எனக்கு சம்பாதிக்க பதில் கொடுத்தவர் ஆண்டவர், எனக்கு இந்த தேசத்துல வேலையை கொடுத்தவர் ஆண்டவர், என்னுடையது எல்லாமே, என்னுடைய பிள்ளைகள், மனைவி, வீடு எல்லாமே அவருக்கு உரியது. எல்லாம் அவருக்கு தான். ஆல் பிலாங்ஸ் டு ஹிம். அந்த மனப்பான்மை நம்ம இருக்க வேண்டும். ஆனா என்ன ஆண்டு எதிர்பார்க்கிறா, 10ல் 1 சொல்லி நம்ம ரெசிஸ்ட் பண்ணாம you are allowed to give more. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்ற? புதிய ஏற்பட்ட உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீங்க எவ்வளவாய் கொடுக்குறீங்களோ அவ்வளவாய் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? குடிக்கிய மழையில உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாரு. எவ்வளவு வாங்குறாரோ அது ஆண்டவர் திரும்ப கொடுத்துருவார். அதுதான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இப்ப இந்த காணிக்கை பெட்டியை குறித்து ஒரு சில காரணம் சொல்லிட்டு, நான் புதிய ஏற்பாட்டுல பவுல் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பவுல் தான் சபைகளுக்குரிய உபதேசங்களை பேசுறது. யார் தான்? சர்ச் டாக்டர் வந்து பவுல் தான். ஆண்டவர் வந்து அந்த அப்போஸ்தலனை வந்து விசேஷமா தெரிந்து கொண்டது சபையை கட்டுவதற்கு, சபைக்குரிய போதனை கொடுப்பதற்கு அவர் தெரிந்து கொண்டார். ஆனா அதுக்கு முன்னாடி 2 நாளாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கணும். 2 நாளாகவும் 24. எதுக்கு காணிக்கை ஆலயத்துக்கு? ஆண்டவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. என்ன ரீசன்? எப்படி பழைய ஏற்பாட்டுல அது வந்துச்சுங்கிறது பார்ப்போமே. 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் வசனத்துல வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷம் பழுது பார்க்கிறதுக்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தில் தாமதம் இல்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா, 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதுல ராஜாவாகிறான். ஆனா அவனுக்கு என்ன பண்றான்? ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கணும்யா, ஸ்ட்ரக்சர் ரெனோவேட் பண்ணணும், டெம்பிள் ஆஃப் காட் ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன சொல்றாரு? உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை வருஷம் நீங்க என்ன பண்ணணும்? அதை பழுது பார்க்கணும். அதுக்காக இஸ்ரவேல் எங்கும் போய் பணம் சேகரிங்க, அதை தாமதம் இல்லாம செய்யுங்கன்னு சொன்னா, லேவியர் என்ன பண்றாங்க? தாமதம் பண்ணாங்க. உடனே என்ன பண்றாரு? ஜனங்களெல்லாம் கூடி வர சொல்லிட்டு 7ஆம் வசனம், அந்த பொல்லாத ஸ்திரியாகிய அத்தாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து
கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் பாகாலுக்கு செலவு பண்ணாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, ஆலயத்துல கொடுக்கப்பட்ட காணிக்கை எடுத்து பாகாலுக்கு விக்கிரகத்துக்கு என்ன பண்றாங்க, செலவு பண்ணதை பார்த்துட்டு ராஜா ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாசலுக்கு புறம்பே வைத்து தான் காணிக்கை. ஒரு என்ன பண்றாங்க, ஒரு பெட்டியை உண்டாக்கி ஆலயத்தில் வாசல புறம்பே வைக்கிறாங்க. நம்ம பாக்குறோம் இல்லையா, விக்கிரக கோயில கூட என்ன பண்ணிடுறான், உண்டியல்னு சொல்லி ஒன்று வெளியே வச்சிடறான். இப்போ உண்டியலுங்கிற பேரு சபைகளை பெரிய பெரிய சிஎஸ்சி போன்ற ஆலயங்கள் என்ன பண்ணிடுறாங்க, கதவு மூடப்பட்டிருந்தாலும் செவுத்தோட ஒட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த காணிக்கை பெட்டியை ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. வர கதவு பூட்டிருந்தா கூட உள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி என்ன பண்ணலாம், கவர்ல போட்டிருப்பேன். நான் சொல்றது இந்த தாட் புரியுது உங்களுக்கு, அதுதான் இந்த பொட்டி. இப்ப கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேம் இததான் சில மெயின்லைன் சர்ச்சஸ்ல நீங்க ஆலயத்துல சந்தா கட்டணும், வரி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்ற ஒரு காரியம் வந்து எதை பேஸ் பண்ணிதான், இதை பேஸ் பண்ணி தான் வருது. சரி, அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதுல போட்டாங்க. வெகுபணம் உண்டு என்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அண்டையில கொண்டு வரப்படும் போது ராஜாவின் சம்பரதியும் பிரதான ஆசாரனுடைய விசாரிப்புக்காரன் வந்து பெட்டியில் இருக்கிறதை கொட்டி எடுத்து அதை திரும்ப அதன் ஸ்தானத்துல வைப்பார்கள். பெட்டி எம்டியாக்கி பொட்டி அந்த இடத்துல வச்சிருவாங்க. இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். அப்ப என்ன பண்ண போறாங்க, அந்த பணத்தை வச்சு அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையில கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல்தச்சரியும் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டு வந்தார்கள். 13ஆம் வசனம், அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்ததை பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். புரியுதா? இப்ப காணிக்கை கொடுப்பதனுடைய காரியம், நீங்க காணிக்கை கொடுக்கும்போது என்ன நடக்கும், இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக் ஒர்க் ஆகலையா, ஒரு மைக் வாங்கப்படும். ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலையா, ஒரு ஸ்பீக்கர் வாங்க போறோம். அல்லது ஒரு நம்ம போறதுக்கு அந்த ஸ்லைடு அல்லது கம்ப்யூட்டர், இப்படி போன்ற ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தான் அது என்ன பண்ணப்படுது, அது பயன்படுத்தப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிஷினரிக்கு அனுப்பணுமா, மற்ற ஊழியக்காரன் கொடுக்கணுமா, கொடுக்க போறோம். மற்றபடி ஊர்ல இருக்கிற முழுநேர ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது போல நானோ பாஸ்டரோ இங்க என்ன பண்றதில்ல, சம்பளம் வாங்குவதோ சம்பளம் எடுப்பதோ கிடையாது. ஏன்னா கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆலயம் பலப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு சர்ச்சில் இருக்க எல்லாரும் ஃபுட்டு கொடுக்கலாம், ஃபாஸ்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மள்கிட்ட காணிக்கை இருக்கும்போது உங்கள்கிட்ட யார்ட்டையுமே அதற்கண்டு பணம் வாங்காமல் அதிலிருந்து எடுத்து, ஏன்னா நீங்க கொடுத்தது கர்த்தருக்கண்டு கொடுத்தது, அதுல இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபுட் அரேஞ்ச் பண்ண போறோம். அதுல இருந்து எடுத்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ண போறோம். ஐயோ நடந்து வராங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க, they need a transport, என்ன செய்யலாம், இதுல இருந்து எடுத்து கொடுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சரி, இப்ப புதிய ஏற்பாடு நம்ம வருவோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 Corinthians chapter 6 verse 9-10. அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும். ஒரு நிமிஷம் இருங்க. சரி, மேபி ரெஃபரன்ஸ் கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கிறேன். அப்போ அப்படியே 2 கொரிந்தியருக்கு வாங்க. 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். இந்த 8ஆம் அதிகாரம் இந்த சாப்டர் ஆஃப் கிவிங்கை பத்தியே அவர் சொல்லுவார். 2ஆம் அதிகாரத்துல மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமான இதில் பார்க்க சொல்லிடுறோம். இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறது என்று நான் பக்கத்தினருடைய சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அனைவரை எழுப்பி விட்டதும் உண்டு. நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவராய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் என்று சொல்லிட்டு
அப்படியே வாங்க 6ஆம் வசனத்துக்கு வாங்க. சிறுக விதைக்க பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கும்படியாகவும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்கள் விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் என்ன பண்றாரா? வர்த்திக்க செய்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நமக்கு சொல்றது என்ன? அப்பா நீ கொடு, ஆனா விசனமா கொடுக்காத, கட்டாயப்படுத்தி கட்டாயத்தினால் கொடுக்காத. உன் மனத்துல நீ என்ன நியமிச்சிருக்கிறியோ ஆண்டவருக்கு அதை உற்சாகமா கொடு. அதைத்தான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? காணிக்கை பெட்டி அருகே நிற்கிறார். காணிக்கை பெட்டி அருகே நிற்கும் போது எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. காணிக்கை போடும்போது ஒரு விதவை என்ன பண்றா? 2 வெள்ளிக்காசு போடுறாரு. பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா அவருக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் எப்படி போடுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற நிறைவில் இருந்து ஒரு பங்கு எடுத்து கொடுக்குறாங்க. என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து போறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என்கிட்ட இருக்கிறதே 5 திராம் தான். அந்த 5 திராமையே நான் போட்டேன்னு வச்சுக்க, ஆண்டவருக்கு இருக்கிறது அதான் என்கிட்ட, இந்த 5 திராம் தான். அதே நான் ஆண்டவருக்கு போடும்போது அதுதான் எனக்கு என்ன முழுமைன்னு அர்த்தம். இந்த 5 திராம் அந்த ஸ்திரீக்கு எப்படி 5 திராம் இருக்கு, எனக்கு என்னது, நான் வாங்குற 1000 ரூபாய்க்கு அது ஈக்குவல். நான் அந்த 1000 ரூபாய் போடுறது சமம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவள் எப்படி பண்ணா, தனத்துல உள்ளதெல்லாம் கொடுத்தா அது சிறப்பா இருந்துச்சு. அவனுக்கு காரணம் என்னன்னா, தன்னை பாதிக்கும்படி அவள் கொடுத்தார். அது அவனுக்கு என்ன பண்ணுது? பாதிப்பு உண்டு பண்ண. அப்படித்தானே உங்களுக்கு இது நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணாது. நான் வாங்குற சம்பளத்துல ஒரு 100 ரூபாய் கொடுக்க எனக்கு பாதிப்பு உண்டு பண்ணாது. நான் கேஎஃப்சிக்கு போனாலும் நான் அதை செலவு பண்ண போறேன். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நான் அதை அப்படிதான் செலவு பண்ணாலும், ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் எனக்கு அந்த காசு ஆகும் போது அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இவளுக்கு என்னது, அவளுடைய ஜீவனுக்கு அதுதான், அடுத்த சாப்பாட்டுக்கு அதுதான், தன்னை பாதிக்கும்படி அவளை கொடுப்பதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அது என்ன பண்றாரு? கனம் பண்ணுவதை நான் பார்க்கிறோம். ஆண்டு சொன்னாரா இல்லையா? அவள் என்ன பண்றா? அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து போட்டார்கள். அந்த ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. மார்க் 12:44. மார்க் 43 43 கரெக்ட். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்த்திலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாய் இருந்தவையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பாருங்க, இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானது கர்த்தர் கொடுத்தார். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ண போறது இல்லை, அதை அவர் அதை வாங்கி வச்சுக்க போறதில்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்த உடனே அதை என்ன பண்ணுவார்னா, லூக்கா 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 38ஆம் வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி கரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நம்ம உதார குணம்ல ஆத்மா செழிக்கணும்னு எது சொல்லுங்க? வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு அப்படி சொல்றது. நம்ம ஒரு சேர்ஃபுல் கிவரா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டு கொடுக்கணும். ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அந்த ஊழியக்காரர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. டக்குனு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஜோசப் படகுரன்னு சொல்லக்கூடிய ஊழியர் நமக்கு சர்ச்சில் டீச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன ஒரு காரியம். ஆண்டவர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, ஆப்பிரிக்காவில் இந்த இடத்துக்கு போ, அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு நீ இவ்வளவு டாலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. $100 இன்னொருத்தர் இருக்கிறாரு, அந்த கென்னத் கோப்லான்ங்கிற ஊழியக்காரருக்கு ஆண்டவர் என்ன பண்ண ஜெபிக்கும் போது, இந்த ஊர்ல ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடணும், அவ்வளவுதான். எவருக்கு யார் எதுன்னு தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, போனாரு, கப்பல்ல அந்த நாட்கள் இறங்கி போய் எடுத்து போனா ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரா, இந்த மனிதனுக்கு தான் நீ கொடுக்க போறேன்னு சொன்னாரா. அப்படியே ஆண்டவரே, இவரை பார்த்தா அந்த சர்ச்சோட கோயில் பிள்ளை எடுபடி மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. கடைசியா பார்த்தா அவர் தான் பாஸ்டர்.
அவரை கூட்டி எடுத்துட்டு உள்ள போயிட்டு சொல்லியிருக்கான அந்த கதை இல்லை, அவர் தான் பாஸ்டர், அவர் கொடுக்குறாரு. இப்ப அவருக்கு கொடுத்துட்டு இவர் வந்துட்டாரு. அதை பத்தி அவர் யாருன்னு தெரியல, வந்துட்டாரு. இப்ப இவருக்கு ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசை, கையில காசு இல்லை. அப்புறம் என்ன பண்ணது, இப்போ இந்த ஊழியக்காரர் கொடுத்த இந்த இதுல வந்து ஏதோ ஒரு இது எடுத்து இங்கேருந்து அவருக்கு பணம் அனுப்பி வைத்து எனக்கு புத்தகங்களாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் அதை பார்த்துட்டு ஒரு கண்டெய்னர் நிறையா அவருடைய புக்ஸு ரைட்டிங்ஸ் எல்லாம் இவருக்கு அனுப்பிச்சி வச்சிட்டார். அனுப்பி வச்சா அதெல்லாம் படிச்சு எடுத்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாகி அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போறாரு. இவர் பிரசங்கம் பண்றாரு ஆப்பிரிக்காவில் அந்த ஊழியக்கார பிரசங்கம். அந்த கூட்டத்துல யார் இருக்கிறா, ஓரல் ராபர்ட்ஸ் இருக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸுக்கும் தெரியாது இவர் தான் அவர்னு, இவருக்கும் அவர் தான் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் எழும்பி சாட்சி சொல்லி ஊழியம் செய்து அவர் சொன்னார் அந்த சாட்சியில இப்படி நான் நடந்துச்சு இப்படி நடந்துச்சுலாம் சொல்லும்போது அப்பதான் அவருக்கே தெரியுமா கர்த்தர் அவரை சந்திக்க வச்சிருக்காருன்னு சொல்லி. அப்ப ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி உருவாவதற்கு யார் காரணமா இருந்தா, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதன். சில நேரங்களில் சிலருக்கு யாருக்காச்சும் ஆண்டவர் பேசுவாரு, ஊழியக்காரர்கள் கூடு அப்படிம்பாரு, எல்லாம் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம மட்டும் ஒரு காரியம் சொல்லி கொடுப்பாரு. அப்ப நீங்க வந்து இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நீங்க உபயோக பண்ணுவோம். நிறைய பேர் நம்ம அது கீழே போய் மாட்டோம். ஒன்றும் இல்லை, இந்த முறை எங்கள் பாஸ்டர் வந்து துக்கம் விசாரிக்க தான் வந்தார். எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு துக்கம் விசாரிக்க வந்தார். ஜோம் பண்ணும்போது ஆண்டு சொல்றாரு அவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. நான் உடனே என்ன பண்ணுறேன், உட்காரச்சு உள்ளே போயிட்டு பர்ஸ் உள்ள எடுத்தது அவர் பிளஸ் பண்ணுறேன். அவர் சொல்றாரு, பால் என்னென்ன நீ இப்படி இருக்கிற, நீ நான் இங்கே வந்து துக்கம் விசாரிக்க தானப்பா வந்தேன், நீனா நீ காணிக்கை கொடுக்குற, நான் இதெல்லாம் எதிர்பார்த்தா வந்தேன் அப்படின்னாரு. அவர் அதை சொல்றாரு, அவருக்கு தெரியல. ஆனால் எனக்குலாம் என்னது, I was led by the Holy Spirit. ஆண்டவர் வந்து உங்களை ஏவிடாருன்னா, இதை மட்டும் சபைக்குள்ள மட்டும் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை கட்ட உங்களை செய்து ஏவிடாருன்னா நீங்க ஒபே பண்ணாதான் அடுத்த முறை ஆண்டவர் பேசுவார். நீங்க ஒபே பண்ணலன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் யூ won't hear the voice of God. ஆண்டோட ஏவுதல உந்துதல உங்களால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் கிட்ட நம்ம கொடுக்க நேர்படிக்க வேண்டும். ஆண்டவர் வந்து என்னுடைய பணத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். அல்லேலூயா. என் முன் நம்ம ஆண்டவர் நம்முடைய எல்லாமே அவருக்கு தான். காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் காணிக்கை மட்டுமல்ல என்னையும் காணிக்கை ஆகி கொடுக்கிறார். அல்லேலூயா. அது விலையேறப்பட்ட காணிக்கை. அதான் ரோமர் 12 வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். முடிச்சுட்டேன். அதை நல்லா டீச் பண்ணும்போது, ப்ராப்பரா டீச் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் போகும். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் வேறு ஒரு நாள் ஆண்டவர் ஏவும்போது அந்த எப்படி ஃபினான்ஷியல் பிளஸிங்கை வந்து கொடுக்கறதால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, ஒரு போராட்டம். நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளால என்ன பண்ணலாம், அடுத்த நிலைமைக்கு நம்மளால வர முடியல. we want to come to the next level, நம்மளால வர முடியல. ஏன்? ஒரே ஒரு சீக்ரெட், கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. Hallelujah.
நம்முடைய சபைக்கு வர நம்மை நோக்கி பார்க்க ஆராதிக்கும் நம்முடைய வார்த்தையில கேட்க கர்த்தர் கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுப்பது எங்களுக்கு நல்லது, அது எங்களுக்கு ஆசீர்வாதம். நீர் எங்களை ஆஸ்வதிப்பதற்கென்று அதை ஒரு வழியாக ஒரு சேனலாக வைத்திருக்கிறீர் என்பதை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி அடியேனுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அப்படி நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் உண்மை கனப்படுத்தும்படியாய் உங்களுடைய ஆழத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே சோதிச்சு பார்த்துன்னு சொன்னீங்க இல்லையா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆச்சரியப்படும்படியாய் அதிசயப்படும்படியாய் ஒவ்வொருடைய பொருளாதாரத்தை நீங்க ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் யாரெல்லாம் ஆண்டவரே ஃபைனான்சியல்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ, யாருடைய குடும்பத்துல ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கோ, இயேசுவின் நாமத்தில் அதை கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. உங்க ஊழியக்காரனாகினா என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பொருளாதார தடைகள் நீங்கட்டும். எல்லா ஆண்டவரே ஃபைனான்சியல் ஆண்டவரே ப்ராப்ளம்ஸும் ஸ்ட்ரகிள்ஸும் நீங்குவதாக இப்பொழுது ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ இப்பொழுது உண்டாவதாக. பிள்ளைகளுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சம்பளப்படம் கிடைக்கட்டும், நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எங்கெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணமோ ஆசீர்வாதமோ தடைப்பட்டு இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளையாகிய நான் நீ எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாப்பா. I release in Jesus name. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் விடுதலை பண்ணுகிறேன். அவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு வரலாம். மைஞான சாட்சியை சபையில் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். செய்வதற்காக நன்றி. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அரசியல் சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வார்த்தை கடந்து சொல்லுங்கள். May God bless you all.